பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த காலவேளையில் உங்களை துதிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து எந்த விதத்தில் தடைப்பட்டாலும் அத்தனை தடைகளும் ஒடித்து அப்பலப்படுத்துகிற ஆண்டவருக்கு கோடி நன்றியும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேளுங்க. கேட்பது மட்டுமல்ல, விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நன்மையான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இது ஒன்னலாகத்தில் எடுத்துங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டையாக இருந்தால் ஒன்னலாகத்தில் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அடிக்கிற பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். தேசத்தை கொடுத்தும் தன் வீட்டை கொடுத்தும் தேவன் திட்டமாக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கி நிறைய வசனங்கள் வேதத்தில் படிச்சிருந்தாலும் சில வார்த்தைகள் படிக்கப்படும் போது ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துருவார். அந்த வாசனம் தான் இது. இதை படிக்கிறேன் பாருங்கள். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தைரியமாக இருங்கள், நாம் நம்முடைய ஜனத்துக்காக தம்முடைய தேவனுடைய பட்டணத்துக்காக திடம் கொண்டு இருப்போம். நல்லா பாருங்க, நம்ம ஜனத்துக்காக, நம்ம தேவனுடைய பட்டணத்துக்காக திடம் கொண்டு இருப்போமே. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானது செய்வார் என்றார். நம்முடைய வீட்டுக்காக, நம்ம கையிட்டு செய்கிற வேலைக்காக நம்பிக்கையோடு இருப்போமே, பயப்படக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பயப்படக்கூடாது. ஒரு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி பயப்படக்கூடாது. ஒரு கல்வி நிலையத்துக்கு போய் இந்த எக்ஸாமுக்கு பிற்பாடு நம்ம ஜெயிப்போமா இல்லை தோற்றுருவோமா என்றதை பார்க்காத, நீ வெற்றி பெறுவே என்று விசுவாசித்தால் நிச்சயமாக வெற்றி காணும்படி கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை வெற்றியாக காண முடியும்? இந்த படிக்கப்படும் போது விசுவாசம் தனக்குள்ள வரணும். கர்த்தர் தன் பார்வைக்கு நலமானது செய்வார் என்று சொன்னால் பூமியில் நிறைவேற்றி முடிப்பார் என்று ரோமர் 9:28 கர்த்தர் என்னோடு இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ நிறைவேற்றி முடிக்கிறார்ல. நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம்ல. உறவினார் யாரு, உற்றான யாரு, பந்துஜன யாரு, இந்த உலகம் யாரு, இந்த உலகத்தின் மத்திய நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரெல்லாம் நமக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்யும், எல்லாமே ஒரு நாடகம். ஒரு அம்மா சென்னையில் இருந்தாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை வேசர்படி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கன்னிகாபுரம் ஒரு கிராமத்தில் சென்னையில் இருக்காங்க. அவங்க எல்லாமே மண்ணு தானேன்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அவர் அவருடைய கணவர் ஒரு கன்ரைட்டர், பஸ் கன்ரைட். அவர் அந்த பாடல் தான் அவங்களுக்கு அநேக நாள் இன்னி வரைக்கும் அந்த பாடல் எல்லாமே பாடுவாங்க. இப்போ நடுவில் கூட யாரோ ஒரு அம்மா பாடினு இருக்குது, ஒரு சகோதரி, சென்னை சார்ந்த சகோதரி தான். அவங்க நிறைய கானம் இந்த பாடல்கள் பாடிக்கொண்டு இருந்தவங்க. திடீர்னு என்னன்னு தெரியாது போட்டிருந்தாங்க. அவங்க பாடல் தொடர்ந்து பாடுறாங்க, பார்த்துனுக்குறோம். அந்த எல்லாமே மண்ணு தான் பாடல் தொடர்ந்து பாடுறாங்க. அந்த அவங்களுக்கு தான் அந்த ராகம் அழகாக இருக்கும். அப்போ உண்மையில் மாயமான எல்லாமே மண்ணு தான் போது உண்மை அது தான், எல்லாம் வேஷம்தான். உன்னத பாட்டில் சொல்றது போல எல்லாமே மாய. அப்போ இந்த உலகத்தில் இந்த மாயமான மனுஷனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் கொஞ்சம் தெளிவாக திட்டமாக தெரியாத வாழ்வோம் இல்லை. சில விஷயம்லாம் யாரும் சொல்கிறாங்களே தெரியாது. என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரிலங்க, அவருக்கு எப்படி படிக்கணும்னு கூட தெரியலன்னுவாங்க. என்ன அது உண்மை தான். ஏன்னா என்னை சார்ந்து எங்கள் போதகர் 21 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். 1998 7ஆம் மாதம் 22ஆம் தேதி. அந்த 21 பேரும் ஞானஸ்தானம் கொடுத்தவரில் ஒரு லேடி ஒருத்தர் பின்மாற்றம் அடைஞ்சாங்க. ஒருத்தர் பின்மாற்றம் அடைஞ்சு ஆட்டோ ஓட்டுறவர் மரித்து போயிட்டார். மிச்ச 19 பேரும் பார்த்தீங்கன்னா ஊழியக்காராக கர்த்தர் மத்தியில் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போது அந்த ஊழியக்காராக இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்டது எங்கள் போதகர் எங்கள் மேலே வச்சிருந்த விசுவாசம் இல்லை, தேவன் மேலே வச்சிருந்த விசுவாசம் நம்பிக்கையோட ரெட்டையரி பகுதியில் முழுக்க ஞானஸ்தானத்தை கொடுத்து எழுப்பி நிற்க வச்ச காலத்தை இந்த காலம் வரைக்கும் கர்த்தர் கண்மணி போல காக்கிறேன்னு சொன்னால் அவர் இந்த ஆடுகளுக்காக அவர் கஷ்டப்பட்டது வீணடிஞ்சு போலன்றது தான் உண்மை. அப்போ கடவுளுடைய காரியங்களும் அந்த வாக்குத்தத்தம் பார்க்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கலாம்னு போது இத்தனை பேர் மத்தியிலும் அவங்க ஓரளவுக்கு செல்வசீமானாக மாறி போகும்போது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடினமான கஷ்டத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரன் யார் தான் சொன்னால் ஞானசேகர் தான். அப்போது அந்த ஊழியத்தில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாதுங்க. இந்த உலகத்தை அனுபவத்தை நீ கற்றுக்கொள்ளேன்னு தேவன் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அனுபவமாக தான் நினைப்பேன் தவிர அது ஒரு கவலையாக இல்லை இதனால துக்கப்படுவதை போல யோசிக்க மாட்டேன். அனுபவம் வாழ்க்கையில் இது ஒரு அனுபவம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் இல்லையா? நான் சில செய்திகள் மூலிமா சிலர் பேசினா கூட சிலர்லாம் என்கிட்ட பேச விரும்பலன்னு. ஏன் விரும்பலன்னா அவர் எனக்கு தெரிய வச்சதை நான் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. அவர் மறைமுகமாக அவர் புத்திசாலித்தனமாக பேசினதை நான் வெளிப்படையாக பிரசங்கிட்டேன்.
அப்போ கடவுளுடைய காரியம் தெரியும் இல்லையா, மனுஷனுடைய ஆலோசனை வீணானது இல்லையா, அது கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. எனக்குள்ள வாசம் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றது அதுதான் உண்மை. சங்கீத புத்தகத்துல அழகா இருக்கும், 94 சங்கீதம் 11 வசனம் படிச்சா. அப்ப மனுஷனுடைய ஆலோசனை வீணானது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன ஆலோசனை பண்ற தேவன் தெரியுது. அது எனக்கு ஆரம்பம் கேட்கும் போது புரியல. இரவு 1 மணிக்கு மேல நான் எப்பவுமே இந்த மாதிரி நேரம், இப்ப மணி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு மேல ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவேன், யோசிப்பேன். சிலர் யாருக்கிட்ட பேசுகிறேன், யாருக்கு ஜெபம் பண்ண, விண்ணப்பத்துக்கு முழங்கால் போடுறோம் இல்லையா, அப்போ நான் தெரிவிக்கும் போது இந்த வார்த்தை நான் பேசுனதுக்கு ஏற்றது இல்லையா, இது வேற மாதிரி இருக்குதுன்னு யோசிப்பேன். வேற ஒன்றே கிடையாது. யாரெல்லாம் இது பண்ணேன், அது ஒரு சில வார்த்தைகளுக்கு சில பதில் சொல்றது அந்த நேரம் புரியாது எனக்கு. அதுக்கப்புறம் இது சரியானதா இல்லை, நான் மற்றவங்களுக்கு தப்பு செய்து கூட மன்னிப்பு கேட்டது உண்டு. என்னுடைய பிள்ளைகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் சில விஷயத்துல. அப்போ ஏன்னா கடவுளுக்கு முன்பாகவோ, குடும்பத்துக்கு முன்பாகவோ, உலகத்துக்கு முன்பாகவோ தவறு பண்ணால், எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் நான் அறிக்கை செய்து விட்டால் தான் அந்த ஊழியம் செய்ய முடியும் இல்லையா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்து தன் பார்வைக்கு நலமானது செய்யணும் என்று சொன்னால், வாழ்க்கையில் எதெல்லாம் விடணுமோ அதை விட்டு வெளியே வந்தால்தான் அதை பெற முடியும். நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா இது முடியுமா முடியாதுன்னு சொல்லி விட்டு, ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் உங்களை பார்த்து, கர்த்தர் தன் பார்வைக்கு நலமானதை செய்ய போகிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. நிச்சயமா நல்லா இருக்க போறீங்க. இப்போ வரதை காட்டி 1000 மடங்கு உங்களுக்கு ஆசை. இன்னைக்கு பொழுது உங்களுக்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதித்தார் எனக்கு தெரியாது. ஆனா அதை காட்டி 1000 மடங்கு உன் குடும்பத்தை ஆசீர்வதி, இந்த வருஷம் நிறைவில் எல்லாத்தையும் சரி பண்ணி உன் சிறையை இப்ப கர்த்தர் மாத்த போகிறார். அப்ப இந்த ஆண்டு நிறைவில் என்ன பண்ண போறாரு, கர்த்தர் சொன்னதை போல ரோமர் 9:28 படி பூமிக்குள்ள காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன்னு நிற்கிறாரு. நிச்சயமா முடிப்பார். இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் இல்லையா, அது முடித்தா தானே. கடந்த ஆண்டு என்ன வாக்குத்தத்தம், தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவு கர்த்தர் பெரிய காரியத்தை, இந்த மாசத்துல வாக்குத்தத்தம் தான் கடந்த ஆண்டு வாக்குத்தத்தம் அதுதான். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்று சொன்னா நிச்சயமா செய்வாரு. இவரும் என்ன கேட்கிறாரு, அதே வார்த்தை தான், தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிக்குன்னு சொன்ன கடந்த ஆண்டு கொடுத்த செய்தியை தான் கர்த்தர் இந்த ஆண்டுல சொல்றாரு. அங்க தைரியமா இரு, நாம் நம்முடைய ஜனத்துக்காக, நம்முடைய தேவனுடைய பட்டணத்துக்காக தினம் கொண்டு இருப்போம். கர்த்தர் தன் பார்வைக்கு நலமானது செய்வார். எதை கொடுத்தும் பயந்து இது நடக்குமா அது நடக்காது, ஏன் நடக்காதுங்க, அவர் நீ விசுவாசித்தா தேவன் செய்து முடிப்பார். இனி செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய், அதுதான் மெயின். நீதிமொழி 28:13 படி தன் பாவங்களை மறைக்க வாழடி மாட்டான், அறிக்கை செய்து இருவனும் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்ய மாட்டோமே, நம்ம தான் வாயால் நம்ம எதுவுமே சொல்றது கிடையாது. தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கிறமான்னு கேட்டேன். ஆனால் தான் ஆடுகளை விசாரிக்கிற தேவன் ரெடியா இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க, 34:11 என் ஆடுகளை நான் விசாரித்து பார்ப்பேன்றாரு. அதை விசாரித்து தேடி பார்ப்பேன்றாரு. ஒருவேளை ஊழியக்காராக நீ இருக்கலாம், நான் இருக்கலாம், நான் விட்டுடலாம் இல்லையா, உங்களை சொல்லக்கூடாது, நான் அப்படியேப்பட்ட ஆட்கள் சொல்ற ஊழியக்காராக இருக்குங்க, அதனால யாரையும் நான் குற்றப்படுத்த விரும்பல. நான் கூட சில ஆடுகளை விட்டுருக்கலாம். அந்த ஆட்டை தேவன் விடாத போய் பின்னாடி தேடி பிடிச்சி கொண்டு வருவார். எத்தனையோ பேர் சபையை விட்டு கடந்து போயிட்டாங்க. அவசரம் மனுஷனுடைய ஆலோசனை கேட்டாங்க. அவர் நல்ல ஆலோசனை கொடுத்தாரு, அவர் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அவர் நல்ல வசனத்தை சொல்றாருன்னு போலங்க, அவர் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாருங்க. அவர் சொன்னாங்கன்னா அப்படி கடந்து போயிட்டு இன்னைக்கு கடவுள் உயர்த்தி வச்ச இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டு எழுந்துக்க முடியாது நிற்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்க அதை விட்டு என்னைக்கு வெளியே வராங்களோ அன்னைக்கு தான் இவைகளை வெட்டி வெளியே வான்னு சொல்லி வேதம் சொல்லி வெளிப்பாடு 18:4 படி அவைகளை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அப்போ சிறப்பான ஒரு வீடு வாசல் தேவன் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாபரி ஜபத்தை கேட்டு பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் ஜபம். 1 படிச்சு பாருங்க, 4:10 கையில வேதம் தான் நீங்க படிச்சு பாருங்க. நல்ல ஜபம் யாபரி ஜபம். இன்னைக்கு யாபிரை பற்றி பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் நிறைய ஒருத்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பாட்டு பேசுறாரு. ஏன் அவர் சொல்றதுக்கு அது கிடையாது, அவர் வேற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி, இது ஆசீர்வாதம் கிடையாது. யாபிர் ஜெபிச்சு ஜெபம், அவர் சொல்றது உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. யாருன்னு கேட்டேன். இல்லை இது ஒரு வசனத்தில் 2 பேர் ஆசீர்வதிப்பான் அப்ப நான் சொன்னேன். அது கிடையாது, அது ஆதியாக 46:11 நினைக்கிறேன் இல்லையா. யோசேப்புடைய பிள்ளைகளை அப்ப என்ன பண்ணுவாரு, யாக்கோப்பு ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வதிக்கும் போது வலது கரை மாறி 2 பேர் நிற்பாங்க, நேரம் வைக்கிறத கையை மாத்தி ஜெபம் பண்ணுவாரு. அப்ப யோசேப்புடைய பிள்ளையை தன் தகப்பன் ஜெபிக்கிற ஜெபம் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அதுதான் அதை சொல்லினுங்கிற, ஆனா மாத்தி சொல்றாரு. அப்ப யாபிரி ஜபத்தை பத்தி பேசியிருந்தார். நானும் அவரை பார்த்து சிரிச்சினேன். சரி சொல்றவைக்கு சொல்லிட்டோமே, அதையாவது சொல்றாரு சந்தோஷம்ட்டு.
எப்படி ஜெபம் எப்படிதான் இருக்கும்? தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். இதுதான் உடனலாக 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கும். அந்த சொல்ற விதம் பாருங்கன்னா, தேவரே என்னை ஆசீர்வதியும், எல்லைக்குள்ளே என் பிள்ளைகள் இருக்கிற, மனைவி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்கிறான், அதாவது அதை பாதுகாத்துக்கொள்ளும், தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். அது ஊழியக்காரா இருந்தா கூட நீங்க எடுக்கிற விண்ணப்பம் அப்படிதான் இருக்கணும். மாத்தி ஜெபிக்க கூடாது. உடனடியாக ஒரு விண்ணப்பத்தை கேட்கப்பட்டது, உடனடியாக செய்து முடித்தார் கர்த்தர். ஏன் தெரியுமா? அவன் ஜெபம் பாருங்க, அவ்வளோ அழகா பண்ண ஜெபம். ஒரு உபத்திரத்திலும் பிறக்கப்பட்ட மனுஷன், அவன் நாட்கள்ல உபத்திரத்திலே வரும்போது தேவனத்தில் வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் செய்து முடித்தார். உன் மன விருப்பத்தின்படி செய்வேன் என்று சொன்னார். சங்கீத பொச்சு பாருங்க, 20ஆம் சங்கீதம் 4ஆவது, மன விருப்பத்தின்படி ஆகட்டுன்னுவார். அவன் மன விருப்பம் பாரு, ஜெபத்தை பாருங்க, அவ்வளவு ஸ்டைலா இருக்குது, அழகா இருக்கும், அற்புதமா இருக்குது, அடையாளமா இருக்குது. தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெருக செய்யும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலைக்கு காத்துக்கொள்ளுனா அந்த விண்ணப்பத்தை தேவன் உடனடியாக கேட்டார். உன் விண்ணப்பத்தை கேட்கிறோமா? ஜெபித்து பாருங்க. எதையோ நம்ம பேசுறோம் இல்லையா? வீணரோட உட்காடுறோம், வஞ்சிகரோட சேர்றோம் இல்லையா? சங்கீத புத்தகம் 76ஆம் சங்கீதம் 4ஆம் வசனப்படி இந்த உலகத்தில் வீணோர் எத்தனை பேர் இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு இருக்கிறோம் இல்லையா? அநேகரோட பகிர்ந்து கொள்ளுகிறோம். இது போனா இதை சாதிக்கலாம், அதை போனா அதை சாதிக்கலாம், எதை கொடுத்து எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் உன் அருகில் வந்தால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ ஊழியக்கார் கூட ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ஊழியக்கார் சொன்னார் பாருங்க, ஒரு காசை எடுத்து வீணாக செலவு பண்ணக்கூடாதான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவருடைய வாட்ஸ்அப் மூலியமாக தான் பார்த்தா, அதை ரொம்ப நல்லா இருந்தது. யாரோ வச்சுருந்தாங்க ஸ்டேட்டஸில், ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஜெபம் பண்ணுறாரு, நான் ஏராளமாக ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருந்தேன். என்ன அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்காம உபாசன்ற பேரில் நான் என்ன பண்ண, உபாசம் போட்டுருவேன். பட்னியாக இருந்தால் கூட, இப்போ வெறிய வயிறு நான் பட்னியாக கூட, கடவுளத்தில் நான் ஊழியக்காரனாக இருக்க ஆசைப்படுறேன், நான் உபாசம் போட்டுறேன்னு சொல்லி உபாசம் போட்டு இருப்பாராம். அவர் வசதி கொஞ்சம் வரும்போது குடும்பத்தார் என்ன பண்ண, வீணாக எடுத்து அந்த பணத்தை செலவழிப்பது கேட்டதுக்காக கோவப்பட்டாங்களாம். நீ எந்த சூழ்நிலையும் வளர்ச்சடி, உனக்கு கொடுத்த கல்வியில் பெரிய ஆளாரு, உனக்கு கொடுத்த கையிட்டு செய்கிற வேலை உனக்கு பெரிதா, அதை எடுத்து செலவு பண்ண. கர்த்தர் காணிக்கை எடுத்து வீணாரோடு உட்காராத, வஞ்சிகரோடு சேராத, ஆலோசனை கேட்டு செலவழிக்காத. ஆசை தானே, இதை வாங்கினா நல்லதுங்க வீட்டுக்கு, அது வாங்கினா எனக்கு, ஆனால் கடன் வந்த பிற்பாடு ஐயோ கடன் வந்துச்சே, நான் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு செய்தேன், எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து கடவுள் மேலே குறை சொல்லாது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? தேவன் எப்பவும் தெரியும், நம்முடைய தவறை நம்ம காட்டிக்க மாட்டோம். அது சங்கீதம் நல்ல ஏசாயில இருக்கும். 35ஆம் அதிகாரம், பதறி பேசுறவங்க பயப்படாதுன்னு. நிறைய காரியம் நம்மளால பேசுவோம் வாழ்க்கையில், எதை கொண்டு பதறி பேசாதீங்க. அண்ணாலை போல் ஜெபம். அண்ணாளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் கர்ப்பத்தின் கனியிலன்னு இருந்தது. அது எங்கே போனால் கிடைக்கும்னு சொன்னால், ஆலயத்துக்குள்ளே போனால் கிடைக்கும். இது பரிசுத்த ஓய்வு நாள். இனி வர காலத்தில் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லாதது ஒன்று தேவன் கொடுப்பார். அண்ணாள் ஜெபம் தானே. 1 சாமுவேல் பிடிச்சி பாருங்க, 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவள் வேண்டிக் கொள்ளும்போது ஏலிய பரிகாசம் பண்ண, இவர் மதுபானம் அறிந்திருப்பாளா, திராட்சை ரசம் குடித்திருப்பாளான்னு. அவன் ரெண்டுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை செய்து தன் மகனை கொடுப்பேன்றது மனதளவுக்கு வேண்டிக் கொண்டதை அவள் சொல்லி கடந்த. சிலெல்லாம் வேண்டிக் கொண்டதை செய்ய மாட்டாங்க, ஆனால் அண்ணாள் சொன்னதை செய்து முடித்தார். அதனால தான் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணார், 5 குழந்தையாக தேவன் கொடுத்தார். நீ 1 சாமுவேல் புத்தகத்தை படிச்சு பாரு, 2ஆம் அதிகாரத்தை படிச்சுங்க, எத்தனை பிள்ளைங்க. அதுக்கப்புறம் 2ஆம் 24ஆம் வசனம் படிச்சு பாருங்க, எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாங்கன்னு இருக்கும். 20லேருந்து படிக்க ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டதெல்லாம் செய்வார். தன் பார்வைக்கு நலமானது செய்யணும் என்று சொன்னால், அவர் பார்வைக்கு என்ன தவறில் விழுந்து கிடக்கிறியோ அதெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் முடியும். அவர் பாரிக்கு எத்தனையோ காரியத்தை தவறில் இருக்கிற, அதனால தான் உனக்கு சுகம் இல்லை இல்லையா, பலம் இல்லை, வருமானம் இல்லை, பல விஷயத்தில் வாடி போய் விழுந்து கிடக்கிற, இன்னும் கடந்தோர்லேருந்து அப்படியே மாட்டி சிக்கி கொண்டிருக்கிற. போதும் என்ற மனது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், போதும் என்ற மனதோடு நீ பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற ஆகார வைக்கும் போதும் என்ற மனதோடு இருந்து பாருங்க. எப்போது யாரையோ குறை சொல்லி கொண்டிருந்தா நம்ம வாழ்க்கையில் இப்படி நன்மை கிருபை தொடரும். விட்டு விளங்கி வாங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்து முடிக்க போகிறார். நினைப்பதற்கு மேலான காரியம் நடக்க போகுது. அண்ணாளுக்கு செய்ததை அந்நிய கண்களை சொந்த கண்களை காதல கேட்கிற அளவுக்கு பண்ணார். எந்த ஏழி பரிகாசம் பண்ணனானோ, எந்த ஏழி தப்பா நினைச்சானோ, எந்த ஏழி அதை கொடுத்து குற்றப்படுத்தலாம் நீங்க வகை தேடி கொண்டிருந்தானோ, அந்த ஏழி தான் சொல்றான் அண்ணாலை பார்த்து, உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, நீ கடந்து போன்றான்.
அவன் போவனா ஒரு சில நாட்களில் கர்ப்பம் சுமந்தால் பிள்ளையை பெற்றெடுத்தா தேவனுக்கு வேண்டிக் கொண்டபடி கொடுத்தான். இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுவாங்க சிலர் தான், ஈஸியாக வேண்டிக் கொண்டுதான் முடியும், ஆனால் கொடுக்க மனது இருக்காது. அண்ணால் அப்படி கிடையாதுங்க. சொன்னபடி தன் மகனை கொடுத்தான். நம்ம சொன்னபடி கொடுக்குறோமா? நல்லா வேதம் படிக்கணும்னா பிரசங்கி புத்தகத்தை பாருங்க, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிங்க. ஒருவன் வேண்டிக் கொண்டால் கொடுக்க மனதில்லை, நீ வேண்டிக் கொள்ளாதேன்றார். வேண்டிக் கொண்டு கொடுக்காத இருந்தா கத்தர் அதை கேட்பாராம். முன்ன நான் உபாகத்தை படிச்சேன்னு வச்சுக்கிறேன், பயந்தே போடுங்க. கத்தர் வேண்டிக் கொண்ட விஷயத்தை கேட்பாரு. நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் படிங்க. ஒருத்தர் வேண்டிக் கொண்டு கொடுக்க மனது இருக்காது, வேண்டிக் கொண்டுருவாங்க, வேலை முடிஞ்சிடும். என்னன்னா அவங்க வேண்டிக் கொள்ளுமோ அந்த நிலத்துக்கு மதிப்பு 5 ரூபா. அவங்க வேண்டிக் கொண்ட பிற்பாடு அந்த நிலத்துக்கு பதில் 50 ரூபா. 50 ரூபா வந்து என்ன பண்றாங்க, ஒலித்து வைக்க பார்க்குறாங்க. ஒலித்து வைத்து ஃபர்ஸ்ட் கணவர் வராருங்க, அவர் மரித்து போறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க மனைவி அதே பொய்யை திருப்பி சொல்ல வராங்க, அவங்களும் மரித்து போறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 20ஆம் சொல்லி பாவம், அதாவது பாவம் செய்யறது ஆத்துமா சாவன்னு இருக்கும். எப்படி சாவறான்னு தெரியுமா? சரீரமா இருக்கும், ஆனால் ஆத்துமா செத்து போயிருக்கும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, ஆலயத்துக்குள்ளேயே சரி, நீ வேண்டிக் கொண்டு எந்த விஷயமா தேவனை முன்வச்சு எதை வேண்டிக் கொண்டியோ அதை தாமதிக்காமல் செய்து கொடுத்து பாரு. நினைப்பதற்கு மேலான 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து கத்தர் தெரிவிக்குவார். உன்னை மேல அது கடந்து போனான் ஈசாக்கு இல்லையா? வறுமையில போனான், கடவுள் சொன்னா அந்த தேசத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு எடுத்தான். இது ஆதியாக 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். 100 மடங்கு வேணுமா இல்லை 1000 மடங்கு வேணுமா? உண்மையை பரிசுத்துல கொஞ்சத்துல உண்மையாரு, அநேகர் உன்னை அதிகாரியை கத்தர் மாற்றுவார். கத்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபமனுமா, என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இப்படி நாம மகிழ்படட்டும் அப்பா. ஒவ்வொரு அப்பா இதை கேட்கிற இதயம் திறக்கப்படட்டும், மனம் மாறட்டும், மன மகிழ்ச்சியோடு வாழட்டும். என் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பார்க்குற அத்தனை பேரும் என் ஆலயத்துக்காக ஜெபமனுங்க. உங்களுக்கு ஏவப்பட்டால் இந்த ஆலயத்துக்காக உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.